ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் 4ஆம் பகுதி 79வது தலைப்பு. கல்வி திட்டத்தில் கால அளவைகள் தொடர்ச்சி. உபாகர்மம் என்பதே இப்போது பல பேருக்கு தெரியாத வார்த்தை. தாங்கள் என்ன வேதம் என்பது கூட அநேகம் பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிந்தவர்களில் பெரும்பாலாரும் அது பழைய பூணூல் சிக்கு பிடித்து அழுக்காகிவிட்டதே என்று புது பூணல் மாற்றிக்கொள்கிற ஒரு நாள் என்றுதான் நினைக்கிறார்கள். உண்மையில் பூணூல் மாற்றிக்கொள்வதென்பது உபாகர்மாவிலே ஒரு சின்ன அங்கம்தான். உபாகர்மா என்பது அந்த ஒரு நாளோடு போகாமல் அடுத்த 5-6 மாசங்களாக ஒரு டேர்முக்கு ஆரம்ப நாளாக இருப்பதாகும். இந்த முதல் டேர்மில் மூலமான வேதத்தை மட்டும் ஆச்சாரியர் கற்றுக் கொடுத்து சிஷ்யர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அதாவது ஸ்ருதி என்றே சொல்லப்படுவனவான வேத சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்துக்கள் ஆகியவற்றில் பாடம் நடக்கும். புஷ்ய மாசம் என்கிற நம் தை பிறக்கும் வரையில் இந்த பாடம் தொடரும். புஷ்யத்துக்கு தைஷம் என்றும் ஒரு பெயர் உண்டு. தைஷம்தான் தையாயிற்று. அப்போது உத்சர்ஜனம் என்கிற கர்மாவை செய்து ஸ்ருதி பாடத்தை முடிப்பார்கள். புஷ்ய மாசம் பூர்ணிமையிலாவது அதற்கு முன்வரும் ரோஹிணியிலாவது உத்சர்ஜன கர்மா செய்ய வேண்டும். சாமகர்கள், அதாவது சாமவேதிகள் புரட்டாசியில்தான் உபாகர்மம் செய்வதால் அத்தியன டேர்ம் 5 மாசமோ அல்லது குறைந்தபட்சம் 4.5 மாசமோ இருக்க வேண்டும் என்ற விதிப்படி அவர்கள் மாக பூர்ணிமையில் உத்சர்ஜனம் செய்ய வேண்டும். தை அமாவாசைக்கு 15 நாட்கள் கழித்து வரும் பௌர்ணமியே மாக பூர்ணிமை. உத்சர்ஜனம் என்றாலும் விசர்ஜனம் என்றுதான் அர்த்தம். அதாவது விட்டு விடுவது. வேத அத்தியன அத்தியாபனங்களை ஒரு கட்டத்தில் விட்டுவிடுவதற்காக செய்யும் வைதிக கர்மா உத்சர்ஜனம். மறுபடி 7 மாசம் கழித்து அடுத்த ஆவணியாவட்டத்தில் விட்ட கட்டத்திலிருந்து வேத பாடத்தை தொடங்க வேண்டும். உபக்கிரமணம் என்றால் தொடங்குவது என்று அர்த்தம். அதனால்தான் அன்று செய்கிற கர்மாவிற்கு உபாகர்மா என்று பெயர். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.